காஞ்சிபுரம் மாவட்டம் வேங்கடமங்கலம் டாஸ்மாக் கடையில் சட்டையை கழற்றி கட்டி வைத்து தாக்கியதாக இளைஞர்கள் மீது பிரபு என்பவர் தாழம்பூர் காவல் நிலையத்தில் வீடியோ ஆதாரங்களோடு புகார் அளித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். என்ன நடந்தது? இது குறித்தான முழு விவரங்களையும் வழங்கலாம். செங்கல்பட்டு காரணை புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் பிரபு, 42 வயதான அவர் கூகுள் வெப் டிசைனராக பணியாற்றி வருவதாகவும், நேற்று மாலை 6:30 மணி அளவில் மது வாங்குவதற்காக வெங்கடமங்கலத்தில் இருக்கக்கூடிய மதுபான கடைக்கு சென்றதாகவும், அப்போது அங்கு கீரப்பாக்கம் முன்னாள் தலைவரின் ஆதரவாளர்கள் மற்றும் அவருடைய மகன் சேர்ந்து தன்னை கட்டி வைத்து தாக்கி அரை நிறுவனமாக்கியதாகவும், அதன் பின்பாக பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் தாழம்பூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து தன்னை மீட்டதாகவும் அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார். தற்போது இந்த வீடியோ ஆதாரங்களோடு அவர் அங்கு புகார் அளித்திருப்பதாகவும், பொது சேவைகள் செய்வாயை கேட்டு தன்னை தாக்கியதாகவும் அவர் இந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே தொடர்பாக போலீஸ் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்போது அவரை கட்டி வைத்து தாக்கியதாகவும் புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று பிரபு மீதும் எதிர்த்தரப்பினர் சுந்தர் மற்றும் ரஞ்சித் ஆகியோரும் தங்களை தாக்கியதாக புகார் அளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பு புகார் குறித்து தாழம்பூர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது இந்த பிரபுவை கட்டி வைத்து அரை நிறுவனமாக்கி மதுபான கடை வைத்து தாக்கக்கூடிய வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது.